இப்போ என்னன்னா எங்க பாலிடெக்னிக் காலேஜ் டே முடிஞ்சு அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் காலேஜ் டே வச்சாங்க. இங்க வந்துட்டு பாலா அண்ணன் வரேன்னு சொல்லிருந்தாங்க. அதை பாக்கிறதுக்காண்டி போயிருந்தேன். பாலா அண்ணனை மிஸ் பண்ணிட்டேன். கடைசி வரைக்கும் பார்க்க முடியல. பாலா அண்ணனை பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் கனவு. பட் கடைசி வரைக்கும் பார்க்க முடியாம போயிட்டு. காரணம் அவங்க சீக்கிரமா வந்துட்டு போயிட்டாங்க. நான் கொஞ்சம் லேட்டா தான் வந்தேன். சரி, வந்ததுக்கு ஒரு வைப் போட்டா தான் முடியும் அப்படிங்கறதுக்காண்டி ஒரு டான்ஸை போட்டாச்சு. எப்படி இருக்கு நம்ம டான்ஸ்? எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் ஒரு குத்து பாட்டு போட்டா தானா காலெல்லாம் ஆட. என்ன காரணம்னே தெரியல. நம்ம அங்க போனதுக்கு நல்ல கிராண்டா டிஜே எல்லாம் வச்சு சூப்பரா பண்ணிருந்தாங்க. அந்த இடத்துல நான் மட்டும்தான் ஆடுது நினைக்காது. அங்க சுத்தி ஆடுறது பூரா நம்ம போயில ஃபங்க்ஷன்னா இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நல்ல சேரெல்லாம் தூக்கி போட்டு உடனே உடச்சு தள்ளிட்டானு. சேரை போட்டு உடைக்கிறது தப்பு இல்ல. கடைசியில காமன் ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலையில தான் 100 ரூபா கட்டுவாங்க. நம்ம சேரை உடைச்சோம், அதனால நம்மளுக்கு காமன் ஃபைன் 100 ரூபா போட்டாங்க. அதனால நம்ம எந்த குறையும் சொல்ல முடியாது. ஏற்கனவே நான் இன்ஜினியரிங் காலேஜ் பொங்கல் ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கேன். ஆனா அப்ப யாருமே இப்படி செலிப்ரேஷன் பண்ணல. ஃபைனலா செலிப்ரேஷன் பண்ணிட்டு வரும்போது நம்ம ஃபாலோவர்ஸ் நம்ம கூட போட்டோ எடுத்துக்கிட்டாங்க. எல்லாமே செலிப்ரேஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பசிக்க ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் வேற வழி தெரியல, டைரக்டா காவல் கிணறுக்கு வண்டி ஓட்டு. அங்க போயிட்டு ஒரு சிக்கன் தந்தூரி ஆர்டர் போட்டுருந்தோம். சிக்கன் தந்தூரி ஆர்டர் போட்டா இப்ப கடிச்சிட்டு இருக்க பாருங்க. இந்த செவனப் வந்துட்டு கொஞ்ச நேரத்துல அந்த சிக்கன் தந்தூரி அடுப்புல வேக வச்சு நம்ம கையில தந்துட்டாங்க. அதாவது ஒரு டைலாக் உண்டுல, அடிக்கிற அடியில எலும்பு கூட மிஞ்சாது. அதே மாதிரி தான் இருந்த பசிக்கு தந்தூரியில எலும்பு கூட மிஞ்சல. இந்த வீடியோ பார்க்க யாராவது பெட்டி இன்ஜினியரிங் காலேஜ்ல படிக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோவை எடுத்து உங்க ஸ்டோரியிலயும் வச்சிருங்க.